Hello students, welcome to Kalak Academy. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 5 ஆர் யூனிட் 9. யூனிட் 5 ஆர் யூனிட் 9 தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? இந்த டாபிக்ல நான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் தேர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும், அந்த டாபிக்ல நான் கைப்பட டைப் பண்ண கொஸ்டின். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்கல, வேற யாருமே எடுக்கல. இது என்னோட பியூர்லி மை ஓன் கொஸ்டின். இதை தான் பார்க்க போறோம். இது அப்கமிங் எக்ஸாம்ல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். ஸோ காலாக் அகாடமியோட பாங்கன் பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருவோம். 2222 ரூபா. தமிழ் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 300, 1600. இதில் இலக்கணம், இலக்கியம் எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம். முக்கியமாக நான் தான் கிளாஸ் எடுப்பேன். டாப் டு பாட்டம் சிலபஸில் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துருவேன். அதுபோக ஸ்கூல் புக்கோட கம்பைலேஷன், ஓல்டு புக்கு, நியூ புக்கு, இலக்கணம், அதுக்கப்புறம் லிட்ரேச்சர், இதோட கம்பைலேஷனும் கொடுத்துருவோம். ஓகே, ரெண்டு பேட்சும் சேர்ந்து எனக்கு வேணும் சார் அப்படின்னா 2999 ரூபா மட்டும்தான். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் 9597186557 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. இது நம்ம காலாக் அகாடமியோட அஃபீஷியல் ஆப். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் காலாக் அகாடமி அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த அஃபீஷியல் ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் இருக்கும். ரிவ்யூஸை படிச்சுட்டே நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தது சார் அப்படின்னா எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஓகே, எஸ். முதல் கேள்வி, படியரசி திட்டம் அறிஞர் அண்ணா காலகட்டங்களில் எந்த தேதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது? படிரைஸ் ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆன் விச் டேட் டியூரிங் அறிஞர் அண்ணா பீரியட்? ஏ 1967 ஜனவரி 15, 1967 மார்ச் 15, 1967 மே 15, 1967 செப்டம்பர் 15. ஆன்சர் என்ன அப்படின்னா 1967 மே 15. இந்த படியரசி திட்டம் கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்னன்னா 1963 இருந்து 1967 வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் திரு பக்தவச்சலம் அவர்களோட ஆட்சி. காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் திரு பக்தவச்சலம் அவர்கள் ஆட்சி பண்ணாங்க. பக்தவச்சலம் ஆட்சியில வந்து அவரோட ஆட்சி கவிழ்றதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க. ஒன்று வந்து ஹிந்தி எதிர்ப்பு, சரியா? ஏன்னா 64, 65லலாம் பயங்கர பீக்ல இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அரிசி பற்றாக்குறை. நேத்தோ முந்தானது கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ரெண்டு காரணம் தான், அரிசி பற்றாக்குறை. அப்ப அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து இதை ஒரு மெயின், இது ஏற்கனவே டிஎம்கே போராடிட்டு இருக்காங்க ஹிந்திக்கு எது அகென்ஸ்டா. அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி பண்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா 1966 திமுகவோட தேர்தல் அறிக்கையில 3 படி அரிசி 1 ரூபாய் அப்படின்னு சொன்னார். திமுக தேர்தல் அறிக்கையில 1966 3 படி அரிசி 1 ரூபாய் அப்படின்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அப்ப இருக்க சூழ்நிலை சரியில்லாதனால 1 படி அரிசி 1 ரூபாய் அப்படின்னு கொண்டு வந்தாரு. அதுக்கு பேர் தான் படி அரிசி திட்டம். 1967 மே 15. இந்த எழுத்து கொஞ்சம் இதா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து மாத்தி கொண்டு வந்துடுறேன். 1967 மே 15 படியரிசி திட்டம் கொண்டு வந்தார். 1 படி அரிசி 1 ரூபாய். இப்போ ஒரு ஸ்லோகன் சொல்லியிருந்தார். என்னன்னா 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் அப்படின்னு சொன்னார். அறிஞர் அண்ணாவோட ஸ்லோகன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதமோ சித்திரை, மணியோ நித்திரை அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார். சரி, மணியோ பத்திரை அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அது ஒரு ஸ்லோகன். 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னு ஒரு ஸ்லோகன். 1968 ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்துல ஒரு வார்த்தை பேசியிருப்பார். அதுல சொல்லியிருப்பாரு, என்னாலானதை செய்து விட்டேன், இனி மைய அரசு தன்னாலானதை செய்து கொள்ளட்டும், குறுக்கே நிற்கப் போவதில்லை, தியாகங்களை செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மும்மொழி கொள்கை இருந்துச்சு. அதுக்காக 1968 ஜனவரி 23 இருமொழி கொள்கை கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த படியரிசி திட்டம் அப்படிங்கிறது அறிஞர் அண்ணாவோட பீரியட்ல கொண்டு வரப்பட்டது. இது எங்க அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா கோவை. 2 இடங்கள்ல இந்த திட்டம் இருந்துச்சுங்க. முதல் கோவை, அதுக்கப்புறம் சென்னை. சென்னையில KK நகர், கோயம்புத்தூர்ல முதல்ல லான்ச் ஆச்சு. ஓகே. ரெண்டாவது, வகுப்பாரி இடஒதுக்கீட்டின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? Who is called as the father of communal representation? நமக்கு நல்லாவே தெரியும் முத்தையா முதலியார் அவர்கள் தான். ஏன்னா 1921 நீதி கட்சி அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீட்டுக்கு ஒரு ஜீவோ போடுறாங்க. 1 1922 பார்த்தீங்க அப்படின்னா கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீட்டுக்கு ஒரு ஜீவோ போட்டாங்க. பட் இந்த 2 ஜீவோவும் உடனே அமலுக்கு வரல. இந்த 2 ஜீவோ அமலுக்கு வர்றதுக்காக 1926 பி சுப்பராயன் சீஃப் மினிஸ்டர் ஆகிறார் இல்லையா, சுயேட்சை
பரமசிவ சுப்பராய கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பி சுப்பராயன் வந்து சுயேட்சையா முதலமைச்சரா பதவியேற்றார்ல, இவரோட அமைச்சரவையில் இருந்தவர் தான் யார் அப்படின்னா முத்தையா முதலியார். அப்ப இந்த 2 அரசாணைகளும் உடனே நடைமுறைக்கு வரல. அப்ப பி சுப்பராயன் அமைச்சரவையில கல்வி அமைச்சராக இருந்த முத்தையா முதலியார் என்ன பண்றாங்க, இந்த அரசாணையை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரதுக்காக நிறைய மெஷர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து தான் 16/3/1928 அன்னைக்கு ஒரு அரசாணை வெளியிட்டு அதன் மூலமா வகுப்பாரி இடஒதுக்கீடு அமல்படுத்துறாரு. இந்த அரசாணை வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். இந்த அரசாணை செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு, இந்த ரிசர்வேஷன் செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு முத்தையா முதலியார் அவர்கள் வந்து முக்கிய காரணமாக இருந்ததுனால அவரை வகுப்பாரி இடஒதுக்கீட்டின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இந்த ஸ்லைடு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். நான் பிபிடி வந்து குரூப்பில் காலாக் அகாடமியோட டெலிகிராம் சேனலில் போட்டுறேன். நீங்கள் அதில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வியூ ஆகும். சரியா? அடுத்த கிளாஸில் இதை மாற்றிடுறேன். இதுதான் அவர் கொண்டு வந்த ரிசர்வேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பிராமின்ஸ்க்கு 5 இடங்கள், பிராமின்ஸ்க்கு 2, முகமதியன்ஸ்க்கு 2, ஆங்கிலோ இண்டியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ்க்கு 2, அதர்ஸ் இதில் வந்து டிப்ரெஸ்டு கிளாஸஸ் இருப்பாங்க, இவங்களுக்கு வந்து 1 இடம். அடுத்த கேள்வி, மெட்ராஸ் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் எந்த ஆட்சியாளரின் காலகட்டங்களில் இயற்றப்பட்டது? குமாரசாமி ராஜா, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், காமராஜர், பனகல் ராஜா. ஆக்சுவலா தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பீரியட்ல கொண்டு வரப்பட்டது. இதுக்கு முன்னாடி ஒரு கதை நிறைய இருக்கும், அந்த கதையை சொல்லிடுவோமா? ஓகே. 1927 நவம்பர் 5, 1930 இந்த 2 முறையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள், முத்துலட்சுமி ரெட்டி. இந்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் என்ன பண்றாங்கன்னா, இந்த தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக 2 முறை தீர்மானம் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நீதி கட்சி வந்து தேவதாசி முறைக்கு எதிராக சட்டம் நிறைவேற்றல, தீர்மானம் 2 முறை முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் கொண்டு வந்தாங்க. பட் இந்த 2 முறையும் இந்த தீர்மானம் வந்து தோற்கடிக்கப்பட்டது. அதனால நீதி கட்சியோட பீரியட்ல தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு சட்டம் இயற்றப்படலை. அதுக்கப்புறம் ஓமந்தூரா ராமசாமி அவர்கள் வந்த பிற்பாடு 1947 அக்டோபர் 9 மெட்ராஸ் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதன்படி தான் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. ஸோ அப்போ இந்த சட்டம் இயற்றப்பட்ட தேதி என்ன? 1949 அக்டோபர் 9. அதான் இங்கே எழுதியிருப்பேன். 1947 1947 அக்டோபர் 9. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா திரு ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் அவர்கள். அடுத்து 1949 ஆண்டு குமாரசாமி ராஜா ஆட்சி காலகட்டங்களில் தொழில்துறைக்காக துவங்கப்பட்ட அமைப்பு இது. PS குமாரசாமி ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா? PS குமாரசாமி ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, ராஜபாளையத்துக்காரரு. அவரோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரி வந்து தொழில்துறையோட மேம்பாட்டுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா TIIC. இந்த TIIC அப்படிங்கிற அமைப்பு குமாரசாமி ராஜா ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெய்டு பேட்சோட நோட்ஸு இப்போ டைப் பண்ணி கொண்டு வந்துடுவேன். இப்போ ரீசெண்டாக வர எல்லா பெய்டு பேட்சுக்கும் நோட்ஸ் டைப்டு தான் வரும். இது பழைய நோட்ஸு. 1949 TIIC தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு தொழில்துறை முதலீட்டு கழகம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. தொழிற்சாலைகளுக்கு தேவையான நிலங்கள் வாங்குவதற்கும் இயந்திரங்கள் வாங்குவதற்கும் கட்டிடங்கள் கட்டுவதற்கும் நிதி உதவி அளித்தது எது அப்படின்னா அந்த TIIC, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் கூட ரெக்ரூட்மெண்ட் வந்திருந்ததுல டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில். ஓகே, இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கும். TIIC அப்படிங்கிறது 1949. ஓகேங்களா? 1949 ஏப்ரல் மாதம் கிட்ட ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் அவர்கள் பதவி விலகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PS குமாரசாமி ராஜா தான் இருப்பார். கரெக்டா? அடுத்த கேள்வி, குலக்கல்வி திட்டம் எப்போது விலக்கி கொள்ளப்பட்டது? எப்போ வித்ட்ரான்னு கேட்டிருக்கேன், எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்கல, எப்போ விலக்கி கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கேன். 1954. உங்களுக்கு நல்லாவே தெரியும், குலக்கல்வி திட்டம் விலக்கி கொள்ளப்பட்டது 1954, கொண்டு வரப்பட்டது 53. யாரு கொண்டு வந்தா? ராஜாஜி கொண்டு வந்தார். விளக்குனது யாரு? காமராஜர் அவர்கள். அதே மாதிரி 1937 ஹிந்தி வந்தது இல்லையா, அது ராஜாஜி அறிமுகப்படுத்தி இருப்பாரு. விளக்குனது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாகாண கவர்னர். ஏன்னா 39 எங்களை கலந்தாலோசிக்காம உலகப் போரில் இந்தியா ஈடுபடும் சொன்னதுக்காக காங்கிரஸ் அமைச்சரவை ரிசைன் பண்ணாங்க. 39 ராஜாஜி ரிசைன் பண்ணிட்டாரு.
40ல் ஹிந்தியை வந்து நீக்கினாரு சென்னை மாகாண கவர்னர். ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இதில் காமராஜர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு ஹிந்தி வந்து குலக்கல்வி திட்டம் விலக்கி கொள்ளப்பட்டது. இதை நோட்ஸில் கொடுத்துருப்பேன் பாருங்க. மே 18, 1954 மே 18, 1954 மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் சொல்லக்கூடிய குலக்கல்வி திட்டம் விலக்கி கொள்ளப்பட்டது. அப்போ மே 18, 1954. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து இன்னும் நடத்தலை. யூனிட் 9 வந்து பெய்டு பேட்சில் இன்னும் நடத்தலை. ஏன்னா நோட்ஸை நிறைய பேர் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து ஸ்டூடெண்ட்ஸே சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால தான் இப்போ தான் நடத்த போகிறேன். அதுவுமே ப்ராப்பராக நோட்ஸுக்கு பேட்டர்ன் வாங்கி தான் நடத்த போகிறேன். அதுக்காக தான் அப்படியே வச்சுருக்கிறேன். மண்டே தான் யூனிட் 9 பெய்டு பேட்சில் தொடங்கும். 6. காமராஜர் மதிய உணவு திட்டத்தை எந்த ஆண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தினார்? காமராஜர் எக்ஸ்டெண்டட் த மிட் டே மீல் ஸ்கீம் டு ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் விச் இயர்? இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா, காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த தேதி தெரியும். கரெக்டா? காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த தேதி தெரியும். ஆனால் கேள்வி என்னன்னா, அவர் எல்லா மாவட்டங்களுக்கும் எப்போ விரிவுபடுத்தினார் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 6க்கு டி, 1962. பெய்டு பேட்சில் தெளிவாக எழுதியிருப்பேன். 13/7/1956 எட்டயபுரத்தில் பாரதி அவங்க படித்த பள்ளியில் மதிய உணவு திட்டம் காமராஜர் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த டைமில் தட் மீன்ஸ் 1956 பார்த்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம், கட்டபொம்மன் மாவட்டம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் எட்டயபுரத்தில் மதிய உணவு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1962 எல்லா மாவட்டங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்பட்டது. நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, எல்லா மாவட்டங்களுக்கு எப்போ விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னா 1962. தொடக்கம் அப்படின்னா 1956. கேள்வியோட வித்தியாசம் புரிஞ்சு பதில் எழுதுங்க. மொட்டைக்கட்டை என்ன பார்த்தோன்னே, அதுக்கு தான் ஆப்ஷன் ஏவே 1956 கொடுத்தேன். பார்த்தோன்னே நம்ம ஆளுங்க இதை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. 7. அம்மா மருந்தகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. த இயர் அம்மா ஃபார்மசி வாஸ் ஸ்டார்டட். ஆக்சுவலாக இந்த திட்டம் வந்து ஒரு ட்ரேட்மார்க் ஸ்கீம். அதனால தான் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இந்த திட்டத்தை பேசிட்டு இருக்கோம். ஆன்சர் என்ன அப்படின்னா 2014. 2014 அம்மா மருந்தகம் தொடங்கப்பட்டது. ஜூன் 26, 2014 அம்மா மருந்தகம் திட்டம் அப்படின்னு தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீம் லான்ச் ஆன இடம் எது அப்படின்னா, தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அம்மா மருந்தகம் தொடங்கப்பட்டது எது அப்படின்னா காஞ்சிபுரம் நங்கநல்லூர் கூட்டுறவு பண்டக சாலையில் தான். அப்போ தரமான மருந்துகளை நியாயமான விலையில் விற்கிறதுக்காக, இப்போ தள்ளுபடி விலை 15% தள்ளுபடி கொடுக்குறாங்க. நியாயமான விலையில் விற்கிறதுக்காக அம்மா மருந்தகம் தொடங்கப்பட்டது ஜூன் 26, 2014. எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில். ஆக்சுவலாக காஞ்சிபுரத்தில் இருக்கிற நங்கநல்லூர் கூட்டுறவு பண்டக சாலையில் தான் முதல் அம்மா மருந்தகம் தொடங்கப்பட்டது. முதல் கட்டமாக 7 மாவட்டங்களில் 10 இடங்கள் அறிமுகப்படுத்தினாங்க. முதல் கட்டமாக 7 மாவட்டங்களில் 10 இடங்கள்ல வந்து அறிமுகப்படுத்தினாங்க. காஞ்சிபுரம், கடலூர், ஈரோடு, மதுரை, சேலம், சிவகங்கை, விருதுநகர். அடுத்த கேள்வி, காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் யாருடைய ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டது? காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி வாஸ் ஸ்டார்டட் டியூரிங் ஹூஸ் ரீஜன்? ஆக்சுவலாக நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து எம்ஜிஆரோட பீரியடில் தொடங்கப்பட்டிருக்கும். ஆன்சர் என்ன அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ஆன்சர் என்ன அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன். 1984 மே மாதம் 1984 மே மாதம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. 9. இலவச வண்ண தொலைக்காட்சி திட்டம் தமிழக அரசால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஃப்ரீ கலர் டெலிவிஷன் ஸ்கீம். ஓகேங்களா? இந்த ஃப்ரீ கலர் டெலிவிஷன் ஸ்கீம், அதுக்கப்புறமேட்டு இலவச எரிவாயு அடுப்பு இருக்குல்ல, இந்த 2 திட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. ஆன்சர் என்ன அப்படின்னா 2006. இங்கே கொடுத்துருப்போம் பெய்டு பேட்சில். செப்டம்பர் 15, 2006 இலவச வண்ண தொலைக்காட்சி. காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம். இங்கே ஒருத்தர் பிறந்திருப்பார். பிறந்தவர் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தண்டலம்னு ஒரு இடத்துல ஒரு தமிழறிஞர் ஒருத்தர் பிறந்திருப்பார். அவர் யாருன்னு சொல்லுங்க. செப்டம்பர் 17, 2006 தட் மீன்ஸ் 2 நாள் கழிச்சு இலவச நிலம் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது திருவள்ளூர்ல தொடங்கப்பட்டது. நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஸோ செப்டம்பர் 15 கலர் டிவி, செப்டம்பர் 17 இலவச ஃப்ரீ லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீமு. இது ரெண்டுமே 2006. திமுகவோட 2006 தேர்தல் இருக்கே ரொம்ப வலுவானது. கலர் டிவி, கேஸ் அடுப்பு, இலவசமாக நிலங்கள் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. உழவர் சந்தை திட்டம் எந்த தேதியில் துவங்கப்பட்டது? இப்போ இந்த உழவர் சந்தை திட்டம் அப்படிங்கிறது திமுகவோட ட்ரேட்மார்க் ஸ்கீமு. நவம்பர் 14, ஓகேங்களா, நேரு அவர்களுடைய பிறந்த தினத்தன்னைக்கு தொடங்கப்பட்டது.
இப்போ இந்த உழவர் சந்தை திட்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை உண்டு. ஷார்ட்டாக சொல்கிறேன். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து விவசாயிகளும் லாபம் அடையணும், மக்களும் லாபம் அடையணும். ஏன்னா நடுவில் இடைத்தரகர்கள் வந்து அந்த காய்கறியை அதிக விலைக்கு விற்கிறாங்க. ஏன்னா விவசாயி வந்து அந்த காய்கறியை ஒரு 5 ரூபாய்க்கு விளைவிக்கிறார் அப்படின்னா இது மக்கள் கிட்ட 50 ரூபாய்க்கு போய் சேருது. நடுவில் யார் அப்படின்னா இந்த இடைத்தரகர்கள் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்றாங்க, இந்த காய்கறியோட ரேட்டை அதிகமாக வச்சுக்கிறாங்க. வச்சு இந்த லாபம் விவசாயிக்கும் போறதில்லை, மக்களுக்கும் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இதை ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா 1998 விவசாய உற்பத்தி சந்தைப்படுத்துதல் வரி மீளாய்வு குழுன்னு ஒன்று போட்டார். அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் மார்க்கெட் கமிட்டி. இந்த கமிட்டியோட தலைமை யார் அப்படின்னா ரத்னவேலு அப்படின்னு ஒருத்தர். 1998 இந்த கமிட்டி போடப்படுது. இந்த கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னா பிற மாநிலங்களில் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை எப்படி மக்கள் கிட்ட லாபகரமாக விற்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கமிட்டி போட்டாங்க. இந்த கமிட்டி வந்து கடைசியாக எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, சண்டிகரில் அப்னே மண்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னன்னா விவசாயிகள் வந்து அவங்க விளைவிச்ச பொருளை டிராக்டரில் எடுத்துகிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நாளில் நேரடியாக விற்றுருவாங்க. ஸோ அங்கே வந்து மக்கள் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு பொதுவான இடத்துல எங்கேயா வச்சு டிராக்டர்லேயே விற்பாங்க. அதனால தான் அதுக்கு பேர் அப்னே மண்டி, நம்ம கடை அப்படிங்கிற மீனிங்கில். ஸோ இதை வந்து ரத்னவேலு கமிட்டி பார்த்து இதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் உழவர் சந்தை. ஓகேங்களா? ஸோ முதல் உழவர் சந்தை அப்படிங்கிறது மதுரை அண்ணா நகரில் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட தேதி அப்படிங்கிறது 1999 நவம்பர் 14. ஸோ 1999 நவம்பர் 14 முதல் உழவர் சந்தை அப்படிங்கிறது எங்க தொடங்கப்பட்டது, அண்ணா நகர் மதுரை. அண்ணா நகர் மதுரை. 100வது உழவர் சந்தை அப்படிங்கிறது பல்லாவரத்தில் தொடங்கினாங்க. முதல் உழவர் சந்தையோட புகைப்படம் பார்க்குறீங்களா, இதுதான் இது. அதிலே தெளிவாக போட்டுருமா பாருங்க. 14/11/1999 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் திறக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் உழவர் சந்தை அண்ணா நகர் மதுரை. இதுதான் இந்த முதல் உழவர் சந்தையோட போர்டேமும் இருக்கும். வேணாலும் மதுரை அண்ணா நகர் மார்க்கெட் போனா பாருங்க. 11 இருமொழி கொள்கை சட்டப்பேரவையில் எந்த முதலமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? 2 லாங்குவேஜ் பாலிசி. அறிஞர் அண்ணாவோட பீரியட்ல இந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எல்லாமே தெரியும் நமக்கு. ஏன்னா அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தது 1967 மார்ச் மாதம். ஓகேங்களா? 1967 டிசம்பர் மாதம் மறுபடியும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்குச்சு. அதாவது நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம்ல 1967 வரைக்கும் தான் இந்திய எதிர்ப்பு இருந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலா 1967 டிசம்பர் மாதம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்தில் சொல்லுவோம்ல, அவன் பொருளை வச்சு அவனே போடணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி திமுக எதை பேஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்க ஆரம்பிச்சது. ஸோ 1967 டிசம்பர் மாதம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அறிஞர் அண்ணா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1968 ஜனவரி மாதம் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி ஈஸியாக நடத்தி கொடுக்குறேன். ஏன்னா 67 டிசம்பரில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 68 ஜனவரியில் அறிஞர் அண்ணா வந்து இருமொழி கொள்கை வந்து கொண்டு வர்றாரு. ஜனவரி 23, 1968 இருமொழி கொள்கை அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டது. இந்த இருமொழி கொள்கை வந்து மும்மொழி திட்டம் கைவிடப்பட்டது. அதாவது தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான், இந்தி நீக்கப்பட்டது. என்சிசியில் இந்தி சொற்கள் நீக்கப்படணும். அப்படி நீக்கப்படலை அப்படின்னா என்சிசியே நீக்கப்படணும். அதுக்கப்புறம் அனைத்து கல்லூரிகளையும் தமிழ் வந்து பயிற்று மொழியாக்கணும். இது 1970 தான் வந்துச்சு. 5 ஆண்டுகளுக்குள் தமிழ் அலுவல் மொழியாக அரசு நிர்வாகத்தின் அனைத்து துறைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படும். இதுதான் இருமொழி கொள்கையில சொன்னது. இந்த இருமொழி கொள்கை அவர் கொண்டு வந்து 2 நாள் கழிச்சு 1968 ஜனவரி 25 ஒளிப்போர் தியாகிகள் தினம் சென்னை நேப்பியர் பூங்காவில் நடக்கும்னு நினைக்கிறேன். அதில் தான் அறிஞர் அண்ணா சொல்லுவார், நான் வந்து இந்திக்காக இந்தியை நீக்கிறதுக்கு சட்டம் நிறைவேற்றிட்டேன், நான் என்னால் ஆனதை செய்து விட்டேன், மைய அரசு தன்னால் ஆனதை செய்து கொள்ளட்டும், குறுக்கே நிற்கப் போவதில்லை, தியாகங்களை செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். படிக்கிறத கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்கன்னா மனசில் ரொம்ப நாள் நிற்கும். அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டுறது. 12 மாநிலத்திற்குள் பயன்படுத்தப்படும் கடித போக்குவரத்துகளில் சென்னை ராஜ்யம் என்ற பெயருக்கு பதிலாக தமிழ்நாடு என்ற பெயரை பயன்படுத்தலாம் என்று சட்டப்பேரவையில் அறிவித்த முதலமைச்சர் யார்?
அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் செஞ்சார் அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடியே கடித போக்குவரத்துகளில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம்னு சொல்லி காமராஜர் அவர்களோட ஆட்சி காலத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு உண்மையும் காட்டுறேன் பாருங்க. தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் காமராஜரா அறிஞர் அண்ணாவா? இது நான் பெய்டு பேட்ச்லேயே கொடுத்துருப்பேன். இதனோட பெய்டு பேட்ச் நோட்ஸ் யாரும் இதை காப்பி அடிக்காதீங்க, கிளைம் பண்ண முடியாது. பிப்ரவரி 24, 1961 அன்னைக்கு சட்டப்பேரவையில் மாநில நிதியமைச்சர் சி சுப்பிரமணியன் வந்து சொல்றாரு, நமது மாநிலத்தை குறிப்பிடும் போது இனி சென்னை ராஜ்யம் என்று குறிப்பிடாமல் தமிழ்நாடு என்று எழுதலாம். ஆனால் மாநிலத்திற்குள் பயன்படுத்தும் போது மட்டுமே தமிழ்நாடு என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். மத்திய அரசிற்கோ வெளிநாடுகளுக்கோ அதிகாரப்பூர்வ கடிதம் எழுதும் போது மெட்ராஸ் அரசாங்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று பிப்ரவரி 24, 1961 அறிவிப்பு வெளியிடப்பட்டது. காமராஜர் பீரியட்ல இப்படி ஒரு அறிவிப்பு வந்துச்சு. இந்த அறிவிப்பை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள் வேணா போய் பாருங்க. திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியோட அரசு அலுவலர் குடியிருப்பு, மருத்துவக் கல்லூரி அலுவலர் குடியிருப்பு இருக்குல்ல, அதில் ஒரு கல்வெட்டு இருக்கும். 1966 போடப்பட்ட கல்வெட்டு. அதில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர்னு போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். சரியா? காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள கடித போக்குவரத்துகளில் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தலாம் இன்ஸ்டீட் ஆஃப் சென்னை ராஜ்யம். தமிழ்நாட்டுக்கு வெளியே பிற மாநிலங்களுக்கோ பிற நாடுகளுக்கோ அனுப்புனீங்கன்னா அதில் சென்னை ராஜ்யம்னு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து திருமதி ஜோதி வெங்கடாச்சலம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட சென்னை மருத்துவக் கல்லூரி, திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி அலுவலர் குடியிருப்பு. கேள்வி சொல்லுங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து 13ஆம் கேள்வி. காமராஜர் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட முதல் பள்ளி சீரமைப்பு மாநாடு எந்த மாவட்டத்தில் நடத்தப்பட்டது? இன் விச் டிஸ்ட்ரிக்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ரிஃபார்ம் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் டியூரிங் த காமராஜர் ரெஜிம்? அதாவது பள்ளி சீரமைப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று காமராஜர் அவர்களோட காலகட்டங்களில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதில் முதல் பள்ளி சீரமைப்பு மாநாடு திருவள்ளூரில் நடத்தப்பட்டது. ஓகேங்களா? திருவள்ளூரில் கடம்பூர் அப்படின்னு ஒரு இடம், நம்ம கோயில்பட்டி கடம்பூர் கிடையாது, திருநெல்வேலி பக்கத்தில் கடம்பூர், சரி திருவள்ளூர் பக்கத்தில் கடம்பூர் இல்லைனா கடம்பத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளி சீரமைப்பு மாநாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எதே மாதிரி இருக்கும் தெரியுங்களா? பிளாக் போர்டு ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, கரும்பலகை திட்டம். 1986 கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டு 1987 நடைமுறைக்கு வந்தது இல்லையா? அந்த கரும்பலகை திட்டம் மாதிரி தான் பள்ளி சீரமைப்பு மாநாடு. என்னன்னா, பள்ளிக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக டொனேஷன், அதாவது நிதி கொடுப்பாங்கல்ல, அவங்கள வச்சு ஒரு மாநாடு நடத்துவாங்க. இவங்க பள்ளிகள்லேருந்து ப்ராப்பராக போய் கேட்பாங்க, எங்கள் பள்ளிக்கு இவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னு. அந்த டொனேஷன் நிதி கொடுப்பாங்கல்ல, அதை ஒரு மாநாடு மாதிரி நடத்துவாங்க. ஏன்னா மற்றவங்களும் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இது காமராஜர் ஆட்சி காலத்தில் செம்ம சக்ஸஸ் ஆச்சு. இது பள்ளி சீரமைப்பு மாநாடு. மதிய உணவு திட்டத்திற்கு தேவையான நிதி உதவியை பெறவும், பள்ளிகளுக்கு அடிப்படை பொருட்களை பெறவும் தமிழ்நாடு முழுவதும் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்த வேண்டும் என காமராஜர் அவர்கள் உத்தரவிட்டாங்க. இதன்படி முதல் மாநாடு 27/2/1958 கடம்பூர் அல்லது கடம்பத்தூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்தது. செங்கல்பட்டு மாநாடு வந்து நவம்பர் 1958 நடந்தது. அதில் தான் இந்தியாவோட அப்போதைய எஜுகேஷன் மினிஸ்டரான கேசி பந்த் கலந்துக்கிட்டாரு. நேரு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடியில் நடந்த மாநாட்டிலையும் திருநெல்வேலியில் நடந்த மாநாட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 14 தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? கம்ப்ளீட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆல்கஹால் இன்ட்ரோடியூஸ்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது ஓமந்தூரார் பீரியடில் அறிமுகப்படுத்தப்பட்டது 1948. 1948 இருந்து 1971 வரைக்கும் பூரண மதுவிலக்கு இருந்துச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ராஜாஜி பின்னால் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியேறி திமுகவோட கூட்டணி வச்சுருந்தாரு. திமுகவோட கூட்டணி முறிஞ்சது காரணம் 1971 அந்த மது விலக்கு அப்படிங்கிறத எடுக்க போகிறோம் அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அறிவிச்சாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இந்த பூரண மது விலக்கு வந்து ரிமூவ் பண்ணார். அதனால தான் ராஜாஜிக்கும் கருணாநிதிக்குமான கூட்டணியும் உடஞ்சு போச்சு. அது நடந்தது 1971 தான். ஸோ 1948 71 வரைக்கும் பூரண மது விலக்கு தமிழகத்தில் இருந்தது. 1948 அக்டோபர் 2 1948 இங்கே எழுதியிருப்பேன். எஸ், அக்டோபர் 2 1948 பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரகாசம் கவர்மெண்ட்டில் மொத்தம் 8 மாவட்டங்களில் மட்டும்தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 மாவட்டங்கள் இருந்துச்சு. டி பிரகாசம் பீரியடில் 8 மாவட்டங்களில் மட்டும்தான் பூரண மதுவிலக்கு இருந்தது.
ஓமந்தூரார் ஆட்சி காலத்துல மொத்தம் 25 மாவட்டங்களையும் மதுவிலக்கு வந்து கொண்டு வந்தார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இந்த முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், மதுரையில் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ மதுரையில் பார்த்தீங்க, இமேஜ் எடுத்துட்டு வந்தேனா, நம்ம இதில் வந்து டிஎம்கே ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு பிடி செஷன் இருக்கும், அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன், இமேஜ் மறந்துட்டேன் முழுக்க. ஓகே, அறிவிப்பு மே 7, 2022. ஜிஓ ஜூலை 27, 2022. அதுக்கப்புறம் தொடக்கம் செப்டம்பர் 15, 2022. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, எங்கே தொடங்கினார்? மதுரையில் தொடங்கினார். மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா நெல்பேட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லை சிம்மக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்பேட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லை சிம்மக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஆதிமூலம் நகராட்சி பள்ளி அப்படின்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாரு ஆதிமூலம் நகராட்சி பள்ளி. ஆதிமூலம் நகராட்சி, இந்த ஆதிமூலம் நகராட்சி பள்ளியில தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அரசு தொடக்க பள்ளிகள், இது மட்டும்தான் சொல்லியிருந்தேன், அரசு தொடக்க பள்ளிகளில் ஒரு 1545 பள்ளிகள், அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 18 ஜூன் 2022 அன்று தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயரை குறிப்பிடுங்க. 18 ஜூன் 2022 அன்னைக்கு தொடங்கப்பட்ட திட்டம் எது அப்படின்னா தொழிலணங்கு அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். ஓகே, ஸோ தொழிலணங்கு திட்டம் 18 ஜூன் 2022 மதுரையில் தொடங்கப்பட்டது. இது என்ன அப்படின்னா 2ஆம் நிலை அல்லது 3ஆம் நிலை ஊரக பகுதி இருக்கும் இல்லையா, அதாவது 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்கள்னு சொல்லுவாங்க, ஊரக பகுதிகள் இருக்கும். இந்த ஊரக பகுதியில் இருக்கிற பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கும் திட்டம் தான் இந்த தொழிலணங்கு அப்படிங்கிற திட்டம். ஸோ முக்கியமாக பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கிறதுக்காக இந்த தொழில் முனைவோர் பயிற்சி வந்து அளிக்கப்படும். இந்த தொழிலணங்கு திட்டத்தை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? டான்சிம், TANSIM, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன், தமிழ்நாடு தொழில் முனைவு மற்றும் புத்தாக்க திட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. டான்சிம் தான் தொழிலணங்கு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இருக்குல்ல, தொழிலணங்கு திறன் வியந்து வாழ்த்துவோமே 18 ஜூன் 2022 MRC மகால் மதுரை. இந்த கார்னர் எழுதியிருக்கேன் பாருங்க, யார் தொடங்குறா? யார்? இனோவேஷன், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன். 17 இல்லம் தேடி கல்வி திட்டம் முதல் கட்டமாக எத்தனை மாவட்டங்களில் செயல்படுத்தப்படுகிறது? இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறது இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறது எத்தனை மாவட்டங்களில் முதல் கட்டமாக செயல்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்க. 12 மாவட்டங்கள் தான். முதல் கட்டமாக எல்லா மாவட்டத்துக்கெல்லாம் வரல, 12 மாவட்டம், அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இதில் பல தேதிகள் வரும். ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இல்லம் தேடி கல்வி திட்டம், ஓகேங்களா? இது வந்து மத்திய அரசோட வித்யாஞ்சலி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த வித்யாஞ்சலி ஸ்கீமோட அப்படியே ஒரு மறுவடிவம் தான் இல்லம் தேடி கல்வி திட்டம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 27/10/2021 முதலியார் குப்பம், மரக்காணம் ஒன்றியம், விழுப்புரம் மாவட்டம், ஓகேங்களா? இது ஏன் தொடங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை உண்டு. கொரோனா அப்போ மார்ச் 20, 2020 நவம்பர் 2021 வரைக்கும் ஸ்கூலெல்லாம் பூட்டிட்டாங்க. அப்போ இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு பையன் 2ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. 2ஆம் வகுப்பு படிக்கிற பையன் ஸ்கூல்லேருந்து ரிலீவ் ஆகிருப்பான் மார்ச் 20, 2020, ஏன்னா அப்போ தான் ஸ்கூல் மூடிட்டாங்க. அவன் மறுபடியும் 4ஆம் வகுப்பு சேர்ந்துருவான் நவம்பர் 1, 2021, ஏன்னா 1.5 வருஷம் கடந்துருச்சு இல்லையா? அப்போ என்னன்னா அவனுக்கு இந்த 2ஆம் வகுப்போட பாதி, 3ஆம் வகுப்பு ஃபுல்லாக இது எதுவுமே கிடைக்காது அவனுக்கு. அப்போ இந்த கற்றல் இடைவெளி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு எஜுகேஷனல் கேப், அந்த எஜுகேஷனல் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இல்லம் தேடி கல்வின்னு கொண்டு வந்தாங்க. இதில் 2 ஸ்ட்ரீமாக பிரித்தாங்க, 1லேருந்து 5, 6லேருந்து 8 அப்படின்னு 2 ஸ்ட்ரீமாக பிரித்தாங்க. இது வந்து பள்ளிகளில் இல்லாமல் குழந்தைகளோட இருப்பிடங்களுக்கே போய் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும்னாங்க. பட் பள்ளிகளில் தான் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது முதல் கட்டமாக 27/10/2021 தொடங்கப்பட்டதா. இப்போ அடுத்து பாருங்கள், 2 லட்சமாவது மையம் எங்கே தொடங்கினாங்க? ஆரஞ்சி ஊராட்சி, திருவண்ணாமலை மாவட்டம், 2 லட்சமாவது கல்வி மையம். அடுத்து 1லேருந்து 8 வரைக்கும் மாணவர்களோட கற்றல் இடைவெளி, கற்றல் இழப்புகளை ஈடு செய்வதற்காக தொடங்கப்பட்டது. 27 அக்டோபர் 2021 சொன்னாங்களா? ஆக்சுவலாக இந்த திட்டம் வந்து முதல் கட்டமாக நவம்பர் 26 தான் தொடங்கவே பட்டது 12 மாவட்டங்களில். சரியா? இப்போ கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, 12 மாவட்டங்களில் தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா நவம்பர் 26,
இந்த திட்டம் மொட்டைக்கட்டையாக தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா அக்டோபர் 27, 2021. ஸோ 12 மாவட்டங்கள் என்னென்ன, இதனோட பெய்டு பேட்ச் நோட்ஸு, அதனால் பின்னாடி என்னோட நேம் வந்து பேக்ரவுண்டில் இருக்கும். 12 மாவட்டம்: காஞ்சிபுரம், கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, தஞ்சாவூர், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நீலகிரி, திருச்சி, விழுப்புரம். இதுக்கப்புறம் 1 ஜனவரி 2022 எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. எழுதியிருப்பனே. சரி, இங்கே இருக்கு. 1 ஜனவரி 2022 முதல் இந்த திட்டம் வந்து பிற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. இதில் பீப்புள் டீச்சர் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், ஆப் எப்போ கொண்டு வந்தார், இது எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன். அடுத்து 18வது கேள்வி. அம்பாசங்கர் குழு பரிந்துரையின்படி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% தனி இடஒதுக்கீடு யாருடைய ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது? இந்த கேள்வி கொஞ்சம் ட்விஸ்டடான கேள்வி, கொஞ்சம் சரியாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். என்னன்னா கருணாநிதியோட பீரியடு தான். அம்பாசங்கர் குழு அமைக்கப்பட்டது எம்ஜிஆர் காலகட்டம். அம்பாசங்கர் குழு ஃபார்ம்டு. அம்பாசங்கர் குழு அமைக்கப்பட்டது எம்ஜிஆரோட காலகட்டம் தான். பட் எம்ஜிஆர் அவர்கள் அந்த குழு அமைச்சு அந்த குழுவோட பரிந்துரைகள் நிறைவேறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஸோ பரிந்துரைகளை நிறைவேற்றினது யார் அப்படின்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் 1989 பரிந்துரைகளை நிறைவேற்றினார். பரிந்துரை என்ன, முன்னாடி வந்து பிசி இருந்தது இல்லையா, பிசி வந்து 50% அப்படின்னு இருந்தது இல்லையா, இதை வந்து 2ஆக பிரித்து பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20%. இதான் அம்பாசங்கர் கமிட்டியோட பரிந்துரை. 108 ஜாதிகளை பிரித்து அவங்களை எம்பிசின்னு கொண்டு வந்து அவங்களுக்கு 20% கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இதை நடைமுறைப்படுத்தினது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களோட பீரியட் தான். ஆன்சர் என்ன அப்படின்னா சி, கலைஞர் கருணாநிதி அவர்கள். இங்கே கொடுத்துருப்பேன். 28/3/1989 அம்பாசங்கர் குழு பரிந்துரையின்படி மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அம்பாசங்கர் கமிஷன் போட்டது எம்ஜிஆர் அவர்களோட காலம் தான். பட் அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை நடைமுறைப்படுத்தினது திரு கலைஞர் கருணாநிதி அவர்களோட பீரியட் தான். 19 முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் எந்த ஆண்டு ஸ்டார்டட் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னா 1989. இதில் 2 விஷயம் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அறிவிச்சது எம்ஜிஆர் தான் அறிவிச்சார். 1987 முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் அப்படிங்கிறது இல்லை பெண்களுக்கான மகப்பேறு நிதி உதவி திட்டம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்கள் அறிவிச்சாங்க 1987. 1989 மே 31 அரசாணை வெளியிடப்பட்டது. இது வந்து கலைஞர் அவர்களோட பீரியட், இது எம்ஜிஆரோட பீரியட், இது வந்து கலைஞர் அவர்களோட பீரியட். ஏன்னா 1989 கலைஞர் அவர்கள் தானே இருந்தாங்க. அப்போ வந்து 200 ரூபா கொடுத்தாங்க 4 மாதம், ஒவ்வொரு மாதமும் 50 ரூபா, 200 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கீம் வந்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா இருக்குல்ல, அது கூட சேர்ந்து செயல்படுத்துகிறாங்க. ஓகே, 15/9/2006 வந்து 6000 ரூபா கொடுக்க ஆரம்பித்தாங்க. 1/6/2011 12,000 ரூபா கொடுக்க ஆரம்பித்தாங்க. 1/4/2018 18,000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ வரைக்கும் 18,000 ரூபா தான். இந்த 1/4/2018 இந்த 6,000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த 6,000 ரூபா அப்படிங்கிறது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, நம்ம இங்கே சொன்னோம்ல பிரதம மந்திரி மகப்பேறு நிதி உதவி திட்டம், இதில் ஒரு 6,000 ரூபா கொடுப்பாங்க. இந்த 6,000 ரூபாயை சேர்த்து தான் 12,000 18,000 உயர்த்தினாங்க. 15/9/2006 பெண்களுக்கான உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 20 ஆந்திரா பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னு தான் கேட்டேன், சட்டம் கேட்கல. சரியா? ஆந்திரா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது 1926, சட்டம் நிறைவேற்றப்பட்டது 1925. ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான் கரெக்டு. இங்கே எழுதியிருப்பேன் பாருங்க பெய்டு பேட்ச் நோட்ஸில். 1925 ஆந்திரா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? சிவஞானம் பிள்ளை தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அந்த குழுவோட ரெக்கமெண்டேஷன் படி ஆந்திரா பல்கலைக்கழகம் சட்டம் வந்து 1925 உருவாக்கப்பட்டது. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926 தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆந்திரா பல்கலைக்கழகத்துக்கு ஆண்டு கேட்டாங்கன்னா 1926 தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா விஜயவாடா. முதல் துணைவேந்தர் வந்து CR ரெட்டி. எங்கே இருக்குது அப்படின்னா விஜயவாடா. நோட் பண்ணிக்கோங்க, இங்கே எழுதியிருக்கேன். முதல் துணைவேந்தர் யார் அப்படின்னா CR ரெட்டி. ஆந்திரா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1926. அடுத்த கேள்வி, டாஸ்மாக் யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது?
இது ஏதோ எலெக்ஷன் ப்ரொபகண்டா மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். யார் மது ஒழிச்சா, யார் டாஸ்மார்க் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. டாஸ்மார்க் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய காலகட்டங்களில் டாஸ்மார்க் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. 25/3/1983 டாஸ்மார்க் கொண்டு வரப்பட்டது. இதில் வந்து 2 கட்சிகளும் மாறி மாறி குற்றம் சாட்டுவாங்க. என்னன்னா, மதுவிலக்கை நீங்கள் தானே நீக்கினீங்க அப்படின்னு. ஏன்னா 1971 மதுவிலக்கு நீக்கப்பட்டது. 1971 மதுவிலக்கு நீக்கம் நம்ம இப்போ தான் பார்த்தோம். மதுவிலக்கு நீக்கப்பட்டது யாரோட பீரியட் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி பீரியட். ஸோ நீங்கள் தானே மதுவிலக்கை நீக்கினீங்கன்னு அவங்க சொல்ல, நீங்கள் தானே டாஸ்மாகை கொண்டு வந்தீங்கன்னு ஏடிஎம்கே பார்த்து குறிப்பிட. 1983 டாஸ்மாக் கொண்டு வரப்பட்டது. டாஸ்மாகோட அர்த்தம் தெரியுங்களா? பியூரான அர்த்தம். அதாவது எப்படி சொல்லுதுன்னா ரொம்ப பியூரான அர்த்தம் என்னன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். ஆக்சுவலாக டாஸ்மார்க்கோட மீனிங் தாங்க தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் தான். இதில் எங்கேயாவது சரக்கு குடி அப்படின்னு எங்கேயுமே வராது. தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் தான். ஸோ வாணிபம் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் டாஸ்மாகோட பேர். 22 1947 நவம்பர் மாதம் இடஒதுக்கீட்டு அரசாணையை அமல்படுத்தியவர் யார்? ஆக்சுவலாக இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல நிறைய பேரை நம்ம வந்து கிரெடிட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 1947 ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி பண்ண இடஒதுக்கீட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனியான பிரிவினை கிடையாது, தனியாக இடஒதுக்கீடு கிடையாது. அதை ப்ராப்பராக அமல்படுத்தினது ஓமந்தூரார் அவர்கள் தான். ஈவன் எம்சி ராஜா 1923 நீதி கட்சி விட்டு போனதுக்குமே முதல்ல 21 இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்கல்ல, அதில் தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து தனியாக பிரிக்காமல் அதர்ஸ் போட்டு பிராக்கெட்டில் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்ன்னு போட்டிருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க மக்கள் தொகையில் அதிகமாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ப்ராப்பராக இடஒதுக்கீடு கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஓமந்தூரார் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஆதி திராவிடர் அப்படிங்கிற வகுப்பே தனியாக போட்டார். இதுவரைக்கும் யாருமே பண்ணலை. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு வகுப்பை தனியாக கொண்டு வந்து அவங்களுக்கு 2 சீட்டு போட்டார். மொத்தம் என்னன்னா 14 சீட்டு இருந்துச்சுன்னா 6 சீட்டு பிராமின்ஸ், 2 சீட்டு நான் பிராமின்ஸ், 2 சீட்டு ஆதி திராவிடர், 2 சீட்டு பிற்படுத்தப்பட்டோர், கிறிஸ்தவருக்கு ஒன்று, இஸ்லாமியர்களுக்கு ஒன்று. இதை ப்ராப்பராக கொண்டு வந்தது ஓமந்தூரார் தான். அதுக்கு முன்னாடி இருந்த நீதி கட்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடரை எதுலையுமே சேர்க்கலை. 1 அப்படின்னு சொல்லி அதர்ஸ்ன்னு கொடுத்தாங்க, பிறர்கள். அதில் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு ஒன்று கேட்டு சேர்த்துனாங்க. இந்த ஜீவோ வந்தது நவம்பர் 21, 1947. கூவம் நதி சீரமைப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? வருஷம் சென்னையில் மழை வரும், வருஷம் கூவம் நதியை சீரமைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூவம் நதி சீரமைப்பு திட்டம் 1967 அறிஞர் அண்ணா காலகட்டங்களிலே தொடங்கப்பட்டது. இதை தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னா அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தான். 17 செப்டம்பர் 1967 கூவம் நதி சீரமைப்பு திட்டம். ஓகேங்களா? ஸோ எந்த ஆட்சி வந்தாலும் கூவத்தை சீரமைக்கிறோம், சென்னையை மாற்றுறோம் அப்படின்னு ஃபண்டு வந்துக்கிட்டே இருக்குது. சென்னை 2.0 ப்ராஜெக்ட் வந்திருக்கு. எல்லாமே நதிகளை சீரமைச்சு மறுபடியும் நதிகளில் படகு போக்குவரத்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் துவங்கிய நாள். த டே மேட்ரியர் சங்கரலிங்கம் ஸ்டார்டட் இஸ் ஃபாஸ்ட் டு சேஞ்ச் த நேம் டு தமிழ்நாடு. தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்ற கோரி அவர் என்னைக்கு உண்ணாவிரதம் தொடங்கினார்னு கேட்குறாங்க. 1956 ஜூலை 27 1956 ஜூலை 27 ஜூன் 27 கொடுத்துட்டேன். ஜூனை தான் ஜூலைன்னு எழுதிட்டணும். இதில் கரெக்டாக எழுதியிருக்கேன், அதில் தப்பாக எழுதிட்டேன். ஆயிரத்தி 1956 ஜூன் 27 தியாகி சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் துவங்குறார். 1956 அக்டோபர் 10 அவரோட உடல்நிலை சரியில்லாமல் போகுது. மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அவர் ஆக்சுவலாக உண்ணாவிரதம் இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நண்பர்களான காமராஜர், ஜீவா இவங்கெல்லாம் வந்து உண்ணாவிரத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் அவர் வந்து உண்ணாவிரதை விடமாட்டேன்னு சொல்லிட்டார். உண்ணாவிரத்தை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ உண்ணாவிரதம் தொடர்ந்து இருந்தனால அவரோட உடல்நிலை சரியில்லாமல் போய் அக்டோபர் 10 மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அக்டோபர் 13 சங்கரலிங்கனார் வந்து உயிரிழந்தார். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். அக்டோபர் 13 சங்கரலிங்கனார் வந்து உயிரிழந்தது. ஆக்சுவலாக ஜூலை தான், நான் இங்கே டேட்டா தான் நான் தான் தப்பாக எழுதிட்டணும். ஜூலை தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு டேட்டாவும் போடுறாங்க, ஜூனும் போடுறாங்க, ஜூலையும் போடுறாங்க. ஜூலை கரெக்டு தான், நான் இங்கே தான் தப்பாக எழுதியிருக்கிறேன். நான் தான் மாற்றணும். ஜூலை கரெக்டு தான், ஏன்னா இதில் கரெக்டாக தான் கொண்டு வந்து இதில் தான் ஜூலை தான்.
ரீசன்ட் டேட்டாவில் எடிட் பண்ணிட்டேன், இது பழைய நோட்ஸ் அப்படிங்கிறனால எடிட் பண்ணல போலுக்க. ரீசன்ட் டேட்டாவில் எடிட் பண்ணிட்டேன், இது பழைய நோட்ஸ் அப்படிங்கிறனால எடிட் பண்ணல போலுக்க. அது அக்டோபர் 13 சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் இருந்தார், உயிரிழந்தார். அதுக்கப்புறம் ஜூலை 18 அன்னைக்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஜனவரி 14, 1969 தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. சங்கரலிங்கனாரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக இவர் கடைசி காலகட்டங்களில் ராஜாஜி ஆசிரமத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உண்ணாவிரதெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி ராஜாஜி ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் இருந்தார், அது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விருதுநகரில் இருக்கிற பெண்கள் பள்ளிக்கும் மதிய உணவு திட்டத்துக்கும் பெண்கள் பள்ளிக்கும் அங்கே சாப்பாடு போகிறதுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இது வந்து இவரோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது, நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. 25 தமிழக அரசாங்கம் லாட்டரி சீட்டு விற்பனை எப்போது தடை செய்தது? ஆன்சர் என்ன அப்படின்னா 2003. 25C தான், 2003. இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். 8/1/2003 தமிழ்நாடு அரசு லாட்டரி சீட்டு விற்பனையை தடை செய்தது. ஓகேங்களா? 26 மெட்ராஸ் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டது? பனகல் ராஜா. ஓகேங்களா? ஏன்னா இவர் வந்து 1921 1923 வரைக்கும் இருப்பார். திருப்பி 1923 1926 வரைக்கும் பனகல் ராஜா வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெட்ராஸ் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் அப்படிங்கிறதுல பெரிய கதை இருக்குது. 1922 இந்து பரிபாலன சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதுதான் பேஸ். இந்த இந்து பரிபாலன சட்டத்தோட மசோதாவை நிறைவேற்றிட்டு சிவஞான பிள்ளை வந்து ஆகஸ்ட் மாதம் சட்டப்பேரவையில் பேசுவார். என்ன சொல்வார்னா, இந்து மத நிறுவனங்களோட உபரி நிதியை வந்து மதச்சார்பற்ற காரியத்துக்கு பயன்படுத்துறீங்க, அப்படி பயன்படுத்தக்கூடாது. புனரமைக்க முடியாத சீரமைக்க முடியாத கோவில்களை புனரமைக்கிறதுக்கு அந்த நிதியை பயன்படுத்துங்க அப்படின்னு சிவஞான பிள்ளை சொல்லியிருப்பார். அதைத் தொடர்ந்து 1923 சட்டப்பேரவையில் சட்டம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா 1925 ஒப்புதல் கொடுக்கும். மறுபடியும் நம்ம தமிழக அரசு என்ன பண்ணிடுவாங்க, ப்ராப்பராக சட்டத்தை எப்போ கொண்டு வருவாங்க? 1926 செப்டம்பர் 17 மெட்ராஸ் இந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் 27 வாரியம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 26 சட்டம், இந்து சமய அறநிலையத்துறை சட்டம். 27 இந்து சமய அறநிலையத்துறை வாரியம் வந்து வந்திருக்கும். 27 இந்தியாவிலே முதல் முறையாக தமிழகத்தில் மாநில திட்டக்குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? திட்டக்குழு அப்படிங்கிற பேரையே மாற்றி மாற்றி பந்தாடிட்டு இருந்தாங்க, இப்போதான் நிலையாக இருக்குது. 1971. ஆன்சர் என்ன அப்படின்னா பி, திட்டக்குழு 1971. ஓகே. 25/5/1971 மாநில திட்டக்குழு இந்தியாவிலே முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. 23/4/2020 ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற பேரை ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சில்னு மாற்றினாங்க. அதாவது மாநில வளர்ச்சி கொள்கை கவுன்சில் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 25/8/2021 நம்மளுடைய இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் மாநில வளர்ச்சி கொள்கை கவுன்சில் அப்படிங்கிற பேரை மறுபடியும் திட்டக்குழுனே மாற்றிட்டாங்க. இன்னைக்கு இதோட பேர் திட்டக்குழு தான். போன ஆட்சியில் இருந்தீங்கன்னா மாநில வளர்ச்சி கொள்கை கவுன்சில். இப்போ இதோட தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள், துணைத் தலைவர் திரு ஜெயரஞ்சன் அவர்கள். 28 எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்போது எங்கு தொடங்கப்பட்டது? எண்ணும் எழுத்தும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? ஓகேங்களா? 13 ஜூன் 2022 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது அழிஞ்சிவாக்கம் அப்படிங்கிற இடத்துல. இப்போ சூளகிரி அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம். சூளகிரி அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம். முதலியார் குப்பம் அப்படின்னா இல்லம் தேடி கல்வி. ஓகே. இதுல முதலியார் குப்பம் அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டம், சூளகிரி அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம், அழிஞ்சிவாக்கம் அப்படிங்கிறது திருவள்ளூர் மாவட்டம், புழல் பக்கத்தில் இருக்குன்னாங்க. எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து முதல்ல 1லேருந்து 3 வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ 4, 5ஆம் வகுப்புகளுக்கு இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. கரெக்டா? 1லேருந்து 3 வயசு வரைக்கும் தான். சரி, 1லேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான். 8 வயசு வரைக்கும் தான் இனிஷியலாக லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு 2023-24 கல்வியாண்டில் 4, 5ஆம் வகுப்புக்கு இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் அரும்பு, மொட்டு, மலர் அப்படின்னு 1, 2, 3க்கு வெவ்வேறு வடிவங்களில் புத்தகங்கள் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் புழல் பக்கத்தில் இந்த அழிஞ்சிவாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க.
இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா, இனிஷியலாக 1லேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற 8 வயது உடைய மாணவர்களுக்கு அடிப்படை எண்ணறிவு எழுத்தறிவு பயிற்சி அளிக்கிறதுக்காக இதே மாதிரி மத்திய அரசு நிபுண் பாரத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுச்சு. நிபுண் பாரத் 2021 லான்ச் பண்ணாங்க. அதோடைய மறுவடிவம் தான் இதுவான்னு எனக்கு தெரியாது. சரியா? வேற என்னைய கை காட்டி விட்டு போயிடக்கூடாது. சார் வந்து நிபுண் பாரத்னு ஒன்று சொன்னார் அப்படின்னு. அப்படியும் ஒரு ஸ்கீம் இருக்கு, இப்படியும் ஒரு ஸ்கீம் இருக்கு. When was the GO issued to increase the maternity leave for women to 12 months? பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு 12 மாதங்கள் உயர்வுக்காக அரசாணை வந்து எப்போது வெளியிடப்பட்டது? 23/8/2021. ஓகே, நடைமுறைக்கு எப்போ வந்தது? முன் தேதியிட்டே நடைமுறைக்கு வந்துருச்சு. இதை எழுதி கொடுத்துறேன். நடைமுறை 1/7/2021. சரிங்களா? இது முதல்ல பார்த்தீங்கன்னா 1980ல் 3 மாதம் இருந்துச்சு. மகப்பேறு விடுப்பு அப்படிங்கிறது 1980ல் 3 மாதம் இருந்தது. 2011ல் 6 மாதம், 2016ல் 9 மாதம், இப்போ 2021ல் 12 மாதம். இதில் ஒன்று சொல்கிறேன், சுவாரஸ்யமாக இதில் ஒரு வழக்கு நடந்தது. என்னென்னா, ஒரு பெண்மணி வந்து அரசு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தது. அரசு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் முதல் குழந்தை பிறந்தது. சரி, அரசு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் முதல் குழந்தை, பட் கவுண்டிங் படி பார்த்தோன்னா அது அவங்களுக்கு 2வது குழந்தை. சரியா? அதுக்கப்புறம் அரசு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் 2வது குழந்தை பிறந்தது. கவுண்டிங் படி பார்த்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு 3வது குழந்தைன்னு நினைக்கிறேன். அவங்க அவங்களுக்கு வந்து மேட்டர்னிட்டி லீவ் கொடுக்கல. ஏன்னா முதல் 2 குழந்தைக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, 2 குழந்தைக்கு தான், அது நீங்கள் அரசு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் 2 குழந்தைன்னு கணக்கு கிடையாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. இது 2022ல் வழக்கு நடந்ததுன்னு நினைக்கிறேன். இதான் இந்த ஜீவோ வெளியிடப்பட்ட தேதி 23/8/2021. மேட்டர்னிட்டி லீவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கான ஜீவோ. 30. திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இலவச பேருந்து சலுகை எப்போது அறிவிக்கப்பட்டது? ஆக்சுவலாக திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த இலவச பேருந்து சலுகை அப்படிங்கிறது 3/6/2021 அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? நடைமுறை 23/6/2021. ஓகேங்களா? இப்போ இது வந்து திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு. இப்போ நீங்கள் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்தில் இதுவும் இருந்துச்சு, திரு ஸ்டாலின் அவர்களுக்கும். மே 7, 2021. சரியா? மே 7, 2021. அதுக்கப்புறம் இது நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா மே 8. அறிவிக்கப்பட்டது மே 7, நடைமுறைக்கு வந்தது மே 8. ஸோ 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 30மே என்னுடைய கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷனுமே நான் வந்து யூனிட் 9ல் கிளாஸில் கொடுத்தது. ஸோ நம்ம கிளாஸை பொறுத்த மட்டும் பெய்டு பேட்சில் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9, சோஷியல் இஷ்யூஸ் தரமாக எடுத்து கொடுத்துருவேன். ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் நடத்தும் போதே மெயின்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நான் சொல்லி நடத்தி கொடுத்துருவேன். நிறைய பேருக்கு தெரியும், படித்தவங்க கிளாஸில் இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு காலில் கூட ஏன் பாகிஸ்தான் பிரிஞ்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொன்னேன். 47ல் கிடையாது, அது வந்து 28லே ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருந்தேன். அது நல்லா இருந்தது அப்படின்னு கிளாஸ்லேயும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் கிளாஸில் வந்து தெளிவாகவே நடத்தி கொடுத்துருவேன் எல்லாத்தையுமே. பாங்கன் பேட்ச் 2222 ரூபா, லைவு ரெக்கார்டடு ப்ளஸ் நோட்ஸ் வந்து இபுக் ஃபார்மேட்டில் டெலகிராமில் வந்துடும். இலக்கணம் 1599 ரூபா. புணர்ச்சி விதிகள் வந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரம் எடுத்திருக்கேன். ஒரு பிரித்தெழுதுக்கு புணர்ச்சி விதிகள் மட்டும் 7 மணி நேரம் தெளிவாக எழுதணும் அப்படிங்கிறதுக்காக. எண்ணுப்பெயர் புணர்ச்சி ஏன்னா 90ன்னு இருக்கும், பிரித்தா 9 + 100ன்னு பிரிப்போம். இது ஏன் வந்தது அப்படிங்கிறது முதற்கொண்டு எழுதி கொடுத்துருப்பேன். ஸோ இலக்கணம் இலக்கியம் ரெண்டுமே. இல்லை சார் எனக்கு 2 பேட்சும் வேணும் அப்படின்னா 3000 ரூபா மட்டும்தான். இல்லை இன்னொன்று சொல்லிக்கிறேன், பழைய ஸ்டூடெண்ட் இப்போ ஜிஎஸ் வந்து நான் 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னா 1000 ரூபா கொடுத்தா தமிழ் வாங்கிக்கலாம். ஜிஎஸ் நான் 2222 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னா 778 ரூபாய் கட்டினா தமிழ் வாங்கிக்கலாம். தமிழ் நான் 1600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஜிஎஸ் 1400 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் கெட்டதுலேருந்து 3000 மைனஸ் பண்ணி எவ்வளோ வருதோ அதுக்கு மீதி கோர்ஸை வாங்கிக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க 9597186557. ஓகேங்களா? வேறு ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளாஸ் நல்லா இருக்குது, நல்லா இல்லை,
பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் அடுத்து வர்றவங்களுக்கும் தேவைப்படும். ஏன்னா இப்போது நான் சொல்கிறத விட நீங்கள் கிளாஸில் அட்டன் பண்ணுறவங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்பிக்கை இருக்கும்ல, அதுக்காக. நன்றி.